அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டங்கள் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. இனி ஒரே கம்பெனியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிலாளர் சட்டத்தில் புதிய திருத்தம். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் குற்றம் செய்தால் இந்தியா இலங்கையில் தண்டனை கிடைக்கும். 32 குவைத் கைதிகள் இலங்கை சிறையில் அடைப்பு. அடுத்து, டிரைவர்களுக்கான புதிய சட்டம். விபத்து ஏற்படுத்தினால் 1 வருஷம் சம்பளம் கிடையாது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இவர்களை குவைத்தின் மத்திய சிறைச்சாலையில் வைத்து பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக சென்ட்ரல் ஜெயிலில் தண்டனை பெற்று வரும் 32 இலங்கையை சேர்ந்த குடிமக்களை இலங்கைக்கே அனுப்பி அங்குள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் வாகன விபத்துகள் அதிகரித்து வருவதால் இதனை தடுக்கும் புதிய முயற்சியாக புதிய தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்டின் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் சுபான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது, தொடர்ந்து வாகன விபத்துகளை ஏற்படுத்துபவர்களுக்கு 1 வருஷம், அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரோட்ல வேலை செய்ய வேண்டும். அதாவது சாலைகளை சரி செய்தல், நடைபாதைகளை சுத்தம் செய்தல், இது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்படும். அதுவும் வித்தவுட் பேயிங் சேலரி, அதாவது சம்பளம் இல்லாமலே குவைத்தில் 1 வருஷம் வேலை செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான சட்டம் கொண்டு வந்தால் முக்காவாசி அரபிக்காரனுங்க தான் இந்த மாதிரி ரோட் வேலை சம்பளமே இல்லாமல் செய்வாங்க. ஏன்னா அதிகப்படியான வாகன விபத்துகள் இவர்களால் தான் ஏற்படுகிறது. ஃபோன் பேசிக்கிட்டே காரை ஓட்டுறது, சம்முன் சாப்பிட்டுக்கிட்டே காரை ஓட்டுறது, சாலையில் சர்க்கஸ் செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறது 90% பேர் அரபிக்காரங்க தான். நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் வாங்குற சம்பளமே கம்மி. இதில் எங்கே போய் முக்கால்ஃபா கட்டுறதுன்னு பயந்து எச்சரிக்கையாக தான் காரை ஓட்டுறாங்க. இந்த சம்பளமே இல்லாமல் 1 வருஷம் வேலை செய்கிறன்ற புதிய சட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் ஒர்க் விசாவில் புதிய மாற்றத்தை த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி, தொழிலாளர்கள் இனி ஒரு கம்பெனிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற 3 வருடங்கள் அதே கம்பெனியில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. 1 வருஷம் வேலை செய்தால் போதும். இன்னொரு கம்பெனிக்கு எளிதாக மாற முடியும். அதாவது கம்பெனியின் முதலாளியின் அனுமதியுடன் தான் வேறு கம்பெனிக்கு மாற முடியும். அதுபோல 60 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கும் ஒரு புதிய மகிழ்ச்சியான அறிவிப்பும் விரைவில் வெளியாக உள்ளது. அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தொகை அதிகம் உள்ளதால் அதை ரத்து செய்யும் முயற்சிகள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எளிதில் விசாவை மாற்றிக்கொள்ளும் சட்டம், அதாவது யூனிவர்சிட்டி டிகிரி முடிக்காதவர்கள், இது போன்ற சட்டம் விரைவில் அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் 5 நாட்களில் மட்டும் சுமார் 568 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தி உள்ளதாக உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதுபோல இன்னும் 398 பேர் நாடு கடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குவைத்துடைய துணை பிரதமரின் உத்தரவின் பேரில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால நம்ம ஆளுங்க வெளியே போகும்போது சிவில் ஐடியை கட்டாயமாக கையில் வைத்துக் கொள்ளவும், அப்படி இல்லை என்றால் குவைத் மொபைல் ஐடியை காட்டவும். அதுபோல ஜதீத், புதுசா குவைத்துக்கு வந்தவர்கள் வெளியே போனால் பாஸ்போர்ட், விசா டாக்குமெண்ட்ஸ்களை கையில் வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்த தகவல், இந்த மாதமும் அடுத்த மாதமும் உம்ரா செல்லும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சவுதி அரேபியாவில் உள்ள ஹராமின் அதிவேக புல்லட் ட்ரெயின் டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய சவுதி அரேபியாவுடன் இணைந்து தற்போது குவைத் ஏர்வேஸ் தனது வாடிக்கையாளர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுகளை புக் செய்யும் வசதியை தனது அபிஷியல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செல்லும் பயணிகள் மக்கா டு மதினா ட்ரெயின் டிக்கெட்டை குவைத் ஏர்வேஸ் பிளாட்ஃபார்மில் பெற முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 41 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 49 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,400 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 19 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $942 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 113 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 863 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.